ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் இந்த அருமையான நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட என்னாலும் இருந்து உங்களை வழிநடத்தின தயவுகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் பெரியவர், அவர் அதிசயங்களின் தேவன், ஆலோசனை கர்த்தர். நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் குடும்பத்தில் அதிசயம் நடக்காதா? என் பிஸ்னஸில் ஒரு உயர்வு வராதா? என் பிள்ளைகளின் படிப்பில் ஒரு மேன்மை காண முடியாதா? என் சுற்றத்தார் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் என் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலைகள் உயராதா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சோர்ந்து விழுந்து போய் இருக்கிறேன் என்று சொல்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே இன்னும் கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஒவ்வொன்றிலும் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அவர் நம்மோடு கூட இருக்கிறதையே மறந்துடுறோம். ஏன்னா சூழ்நிலைகள் நெருக்கத்தின் நிமித்தமாய் நாம் என்ன செய்து விடுகிறோம்? அவரை மறந்து போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் அவர் நம்மை மறக்காமல், நம்மை கைவிடாமல், நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவன். அவர் நம்மை தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே முன்குறித்து அறிந்த தேவன். நல்ல வசனம் சொல்லுகிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படியா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில். அப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடங்களில், உங்களுடைய தொழிலில், பிஸ்னஸில் ஆரம்பத்திலிருந்து இதனால் வரையிலும் ஒவ்வொன்றையும் சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் எந்த விதத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார். ஐயோ, நான் விழுந்து போவேனோ, நான் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று முடிந்தது என்று சொல்லி நினைத்த நேரத்தில் எல்லாம் கரம் பிடித்து தூக்கின தேவன். இந்த அதிசயமான நேரங்களை நினைத்து பாருங்கள், இந்த அற்புதமான நிமிஷங்களை நினைத்து பாருங்கள், அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் இன்னும் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், பிஸ்னஸில், தொழிலில், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், குடும்பத்தில் போராட்டம் பிரச்சனையாக இருக்கலாம், வேலைகளில் போட்டி பொறாமை எரிச்சலாக இருக்கலாம். அதில் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலையில் கடந்து வந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதில் எல்லாம் உங்களை கரம் பிடித்து அதிசயமாய் நடத்தின தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த இன்னும் அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைகூடி வருமோ என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயமாய் கைகூடி வரும். உங்களுடைய பிஸ்னஸில் அதிசயத்தை பார்ப்பீர்கள், குடும்பத்தில் அதிசயத்தை பார்ப்பீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிசயத்தை பார்ப்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை நிச்சயமாய் நடத்துவார். அது ஏற்ற நேரத்தில் நடக்கும், அதிசயமாக இருக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் இன்னும் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களோடு கூட இருந்து நடத்தி அவர் எத்தனை பாலைவனமாக இருந்தாலும் சரி, எத்தனை யோர்தானாக இருந்தாலும் சரி, எத்தனை செங்கடலாக இருந்தாலும் சரி, எத்தனை எருகமதலாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை கரம் பிடித்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன், உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? இந்த வேளையில் ஆண்டவரே, நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர். அப்பா தகப்பனே, இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், தொழிலில், பிஸ்னஸில் நீர் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, இந்த நாட்களில் நான் அதிசயங்களை பார்க்க வேண்டும். நீர் எனக்கு காட்டுகிறதான் அந்த அதிசயத்தை நான் பார்ப்பது மாத்திரமல்ல, அதன் மூலமாய் அநேகருக்கு சாட்சியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய், குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் வரணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனே, எகிப்து தேசத்தில்
இருந்து புறப்பட்ட நாளிலிருந்து உன்னை நடத்தி வந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் தகப்பனே. அதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் கூட இருந்து எங்களை அதிசயங்களாய் நடத்தி வந்த தேவனே. அப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வந்த அந்த அதிசயமான அப்பா அந்த நாட்களை, நிமிஷங்களை, வருஷங்களை, காலங்களை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, இன்னுமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே, தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸில், எல்லாவற்றிலும், வேலையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் எதையெல்லாம் ஆண்டவரே தகப்பனே இழந்து போனோமோ அதையெல்லாம் திரும்ப பெறத்தக்கதான அதிசயத்தை கர்த்தாவே நீர் காண செய்ய போதுமானவராக இருக்கிறீர். எப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவர். நல்லவரே, நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. நாங்கள் அதிசயங்களை காண்போம் ஆண்டவரே. அப்படியாய் நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான மகா பெரிதான அதிசயத்தை கர்த்தர் நிகழ்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.